தம்பி ரேஷன் கடை வரைக்கும் போனோம்ப்பா. எனக்கு ரேஷன் கடையா? எனக்கு வெறுப்பேத்திரியா? என்ன காலங்காத்த ரேஷன் கடைக்கு போக சொல்ற? இல்லப்பா, ரேஷன் என்னால கால் வலி, என்னால முடியல, அதனாலதான் சொல்றேன். போயிட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, முக்கியமான மேட்சா? மச்சா கொஞ்ச நேரம் அது வந்துடுறா கண்டிப்பா வந்துடும்டா. என்னலாம் போக முடியாதுப்பா, ரேஷன் கடைலாம் வெறுப்பேத்ததுப்பா. நீ என்ன செல்லம்ல தங்கம்ல, 2 பேர் தான்ப்பா இருக்காங்க அங்க. போயிட்டு உடனே வந்துடலாம். 2 பேரா? 2 பேர் தான்ப்பா? 2 பேர் தான். நான் இப்பதான் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அதனாலதான் சொல்றேன். போயிட்டு அப்பா கால் வலிப்பா, முடியல. வேணா வந்து காசு கொடுக்குறாங்க இருக்க, அதுல 3000 மட்டும் அப்பா கொடு, மிச்சத்தெல்லாம் நீயே வச்சுக்கிடுச்சு. மிச்சதான் எனக்கா? மிச்சத்தெல்லாம் எனக்கா? ஆனா உனப்பா, நீ சொன்னல மிச்ச காசுலாம் எனக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் போல. நான் அது 2 பேர் சொன்னதுமா, அதுக்காக தான் நான் போறேன். டோக்கன் கொடு, பார்த்து போயிட்டு வா. பாப்பா, கரும்பு வாங்கிட்டியா? கரும்புலாம் வா, வெளியே ஒரு பார் போ. எத்தனை பாரு. எங்கப்பா கரும்பு? இது இதை பண்ணியே படியா. 14ஆம் தேதி போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன டேட் கொடுக்கலாம்? 10ஆம் தேதி. அவன் 3 hour நின்று தூக்கி அடிக்கிறான் என் மூதியில டோக்கனை, தெரியுமா? சுத்தி நிக்கிறவன் சிரிக்கிறான் என்ன பார்த்து. கிரிக்கெட் மேட்ச் போச்சு, எல்லாம் போச்சு. சரிப்பா, அப்பா முதல்ல தப்பு, சாரி. பத்திரமா வச்சுக்கோ. மதியம் இருந்ததே, நீயே போயிட்டு வந்துரு. அப்புறம்பா சொல்ல மறந்துட்டேன், அந்த 3000 மட்டும் அப்பாவுக்கு தான், சரியா? மற்றதெல்லாம் உனக்கு தான், சரியா? யோ, உனக்கு தேவை 3000 ரூபாய் தான். இதாவது வீட்டு வேற உனக்கு தருவாங்களா? யோ தகப்பா, உனக்கு இருக்கிற பெரிய அப்பா. ஹலோ, நீ மேட்சே இல்ல, உன்னை டீம்ல தான் சொல்லிட்டோம். போறாங்கண்ணா, வர டீம் பக்கம். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.